அண்ட் இப்போ இந்த சிடியானுடைய கதைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2006 ஆட்டோ எக்ஸ்போ நியூ டெல்லியில் இந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் ஷோகேஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2006லேருந்து 2009 வரைக்கும் இது வந்து லான்சர்னுடைய ஒரு வேரியண்ட் மாதிரி தான், லான்சர் சிடியா அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 2009லேருந்து 2013 வரைக்கும் சிடியா அப்படிங்கிற தனி பேட்ச் நேம்லேயே சேல் பண்ணாங்க. அண்ட் எஸ், 2013 இந்த காரினுடைய சேல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 2012 எண்டு காலகட்டத்தில் இதனுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிட்டு அது பெண்டிங் இருந்த கார்ஸ் மட்டும் 2013 வரைக்கும் இதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இந்த காரில் முக்கியமான வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் அப்புறமா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான வேரியன்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற கார் வந்து இது செலக்டா ஸ்போர்ட்ஸா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஓனருக்கே இருக்கு. ஸோ அவர் வந்து இதனுடைய யூசர் ரிவ்யூ சொல்லும்போது அதை வந்து விலைக்கு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது ஒரு 2006 மாடல் சிடியா. ஸோ அந்த டைமில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த செலக்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இருந்தது. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதனுடைய பாடி ஸ்கர்ட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த ரியர் ஸ்பாய்லர் அண்ட் இந்த ரியர் டெயில் லேம்ப் பார்த்தீங்களா, ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் லேம்பாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டைலிங், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் வந்துகிட்டு இருந்த விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஹெட்லைட் போர்ஷன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனில் மட்டும் தான் வந்தது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டியரிங் வந்து நார்மல் செலக்டில் வரக்கூடிய அந்த 4 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான் இந்த கார்லேயும் இருக்குது. பட் இந்த அலாய்க்கு வந்து வேற ஒரு கதை இருக்குது. இந்த அலாய் வந்து இப்போது வாங்கியிருக்கக்கூடிய நம்ம அஜித் பிரதர் வந்து இந்த அலாயை சோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் தான் இருந்திருக்கு இந்த கார் வாங்கும்போது. ஸோ இந்த அலாய் வந்து இது மிட்சுபிஷியினுடைய ஒரிஜினல் அலாய் தான். பட் இது வந்து கடைசியாக 2012-13 காலகட்டத்தில் வந்த கடைசி சிடியாவில் வந்து செலக்ட் வேரியண்ட்டில் வந்த அந்த 12 ஸ்போக் அலாய் இது. ஸோ இதை வந்து சோர்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. ஐ திங்க் இந்த ரெட் கலருக்கு இந்த சில்வர் கலர் 12 ஸ்போக் அலாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, இன்டீரியர் வந்து செலக்ட்ல உங்களுக்கு ஒரு ஒயிட்டிஷ் பீச் கலர்லையும் இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்ல ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் சரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் 2013 காலகட்டத்தில் இதனுடைய காம்படிஷன் அண்ட் லோ சேல்ஸ், ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் சிடியா வந்து நம்ம ஊரில் அவ்வளவா நம்மளால் பார்க்க முடியாததுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி வந்தது தான் லான்சர். பட் அது கூட நிறையா கண்ணில் படுது. பட் சிடியா கண்ணில் படாதது காரணம் லான்சரில் வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. பட் சிடியாவில் ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட மட்டும்தான் வந்தது, அதுவும் 2 லிட்டர் பெட்ரோல். அண்ட் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, மைலேஜ் வந்து உங்களுக்கு சிட்டியில் சிங்கிள் டிஜிட்டில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். மைலேஜ் ஃபோக்கஸ்டான நம்ம ஊரில் வந்து இந்த கார், இந்த இன்ஜின் அந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி இந்த எந்தூசியாஸ்ட், இந்த ஸ்போர்ட்டி பிரியர்களுக்காக மட்டுமே செய்யப்பட்ட கார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு இருந்து போச்சு.